ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். கல்யாணங்கிறது ஒவ்வொரு வீட்லையும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு தடல் புடல் நடக்கிற ஒரு நிகழ்வு. அப்படி இருக்கும்போது அங்க நகைச்சுவைக்கு பஞ்சம் இருக்குமா என்ன? அவனுக்கு அவ்வளவுதான் மரியாதை, என் பின்னாடி சுத்தவனான்னு சொல்லி வை. அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம வீடியோல கல்யாணத்தில் நடக்கக்கூடிய ரொம்பவே காமெடியான சம்பவங்களை தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கல்யாண வீடுகளில் டான்ஸ் ஆடுறது சாதாரணம் தான். அப்படி இந்த பொண்ணு பயங்கரமா ஒரு குத்தாட்டம் போடும்போது திடீர்னு இங்க ஒரு போட்டோ ஷூட்ல பொண்ணு கையில மாலையை கொடுத்து தூக்கி போட தான் சொன்னாங்க. ஆனா பொண்ணு என்ன கோபமோ தெரியல, மூஞ்சிலியா விட்டு எரிஞ்சிருச்சு. இந்த பொண்ணு மாப்பிள்ளை மேல எந்த அளவுக்கு பொசசிவ்னு பாருங்களேன். கல்யாண பொண்ணுக்கு வேர்க்குதுன்னு தொடச்சு விட்டுருக்காங்க. சரி, அப்படியே மாப்பிள்ளைக்கு வேர்க்குதுன்னு துடைக்கும் போது இரு, அதெல்லாம் நீ பண்ணக்கூடாது, அதுக்குத்தான் நான் இருக்கேன். இந்த ஃபங்க்ஷன்ல ஐயர் தீபத்தை காட்டும் போது நம்ம தொட்டு கும்பிடுவோம். ஆனா இவரு என்னடா நடக்குது இங்க என்ன நடக்குது புரியலையே. இல்ல புரியல. கல்யாண பொண்ணு பக்கத்துல இருக்கு, ஆனா வேற ஒரு பொண்ணுக்கு குலாப் ஜாமுன் ஊட்டி விட்டு விளையாண்டுட்டு இருக்காப்புல. அட பாவி, எல்லா கல்யாணத்துலயும் பொண்ணுங்க எப்படி அழகா தெரியுறாங்கன்னா அப்படி இந்த கல்யாணத்துல பொண்ணு மாப்பிள்ளைய பார்க்கும்போது மாப்பிள்ளைய விட பொண்ணு பயங்கர கலரா இருந்திருக்கு. ஆனா உண்மை என்னன்னா இதுதான் ஒரிஜினல் நிறமே. மூஞ்சில மட்டும் மேக்கப் திட்டி வெளியாக்கியிருக்காங்க. 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணி வைன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நான் கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சு என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். இங்க ஐயர் பொண்ணு மாப்பிள்ளை கையை கொடுங்கன்னு சொன்னதும் பொண்ணு மாப்பிள்ளை மாலையை மாத்திக்கும் போது அதை ஈஸியா போட விடாம ஃபன்னா சில விஷயங்கள் பண்ணுவாங்க. ஆனா இங்க பொண்ணு மாப்பிள்ளைய மாலை போட விடாம என்ன பண்ணிருந்ததுன்னு பாருங்களேன். பின்னாடி அப்படியே வளைஞ்சிட்டாங்க. என்ன ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி. இவங்க ஒரு படி மேல போய் எங்க வச்சு மாலையை மாத்திக்கிறாங்க பாருங்க. டேய், 2 பேர்ல யாரும் கீழே விழுந்தா கல்யாணமே நடக்காதுடா. போட்டோகிராஃபர் கிட்ட என்னெல்லாம் கேக்குறாங்க. இங்க நடந்த சம்பவத்தை பாருங்க. பொண்ணோட கர்ச்சீஃப் கீழே விழுந்துடுது. அதை அந்த பையன்கிட்ட எடுக்க சொல்லும் போது ஒரு நிமிஷம் அதை கேளுங்க. நம்ம சேனல் வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ற நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்றது இல்ல. நாங்க உங்களை சிரிக்க வச்சு என்டர்டெயின் பண்ண ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வீடியோஸ் பண்றோம். இன்னும் அடுத்தடுத்து பெஸ்டா கொடுக்க எங்களை சப்போர்ட் பண்ற விதமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொண்ணு மாமியார் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி பார்த்திருப்போம். ஆனா இங்க காலில் விழ சொன்னதும் ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டான். மாமியார் கன்ஃபியூஸ் ஆயிட்டாப்ல. இங்க பொண்ணை தூக்குனாதான் கல்யாணம் இருக்காங்க. மாப்பிள்ளைக்கு இன்னைக்கு கல்யாணம் நடந்த மாதிரி தான். தலைவன் எந்த அளவுக்கு ரொமான்டிக்னு பாருங்களேன். ஐஸ்கிரீம் கொடுக்குற மாதிரி கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணிட்டாப்ல. மோஸ்டா கல்யாணத்துல பாட்டு பாடியும் டான்ஸ் ஆடியும் தான் பார்த்துருப்போம். ஆனா இந்த கல்யாணத்துல என்னடா பாடி பில்டிங் ஷோலாம் நடத்துறீங்க. தலைவன் ஆம்ஸ கட்டி பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காப்புல. பொண்ணு வேற வச்ச கண்ணு வாங்காம ரொம்ப ரசிச்சு பார்த்துட்டு இருக்கு. ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. யாரா இவனை உள்ள விட்டது முதல்ல? போட்டோ ஷூட்டுங்கிற பேர்ல இவங்க பண்ற அட்டுழியம் இருக்கே. டேய், என்னடா பண்ற அந்த பிள்ளைய?
அது எப்படா நீ இழுத்த புகை அந்த பொண்ணு வாயிலிருந்து வருது? ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. லவ் பண்ண இந்த கப்புள்ஸ் தங்களோட கல்யாண நாளை எப்படி என்ஜாய் பண்றாங்கன்னு பாருங்களேன். இதை விட சிறப்பான வரவேற்பு மாப்பிள்ளை கிடைக்குமா என்ன? 60ஆம் கல்யாணத்துல இந்த தாத்தாவோட சேட்டையா பாருங்க. இவர் கல்யாணத்தன்னைக்கு பயங்கரமா மழை பெஞ்சிருக்கு. ஆகா, இத காரணம் காட்டி கல்யாணத்தை நிறுத்திட போறாங்கன்னு பொண்ணை தூக்குனபடியே மண்டபத்துக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. சரியான நேரத்துக்கு தாலி கட்டி ஆவாண்டா. மாப்பிள்ளை மட்டும் கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தா எதுனாலும் சாத்தியம்தான். கேரளால ஆரத்தி எடுத்து பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது பின்னாடி இருந்தவர் திடீர்னு ஐயோ நல்லா தனியா போயிட்டு இருந்தது, அந்த பொண்ணு மேல என்னையா கடுப்பு உனக்கு? ஆனா இவர் பண்ண விஷயம் எங்க கொண்டு விட்டுருக்குன்னு தெரியுமா? இந்த வீடியோ ட்ரெண்ட் ஆகி நியூஸ் சேனல்ல இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. கல்யாணத்துல இந்த பசங்களுக்கு ஐயரை வம்புழுக்கிறதுல என்ன அப்படி ஒரு சந்தோஷம்னு தெரியல. ஐயரெல்லாம் கதற விட்டுருக்காங்க. பொண்ணு மாப்பிள்ளை மேல ஸ்ப்ரே அடிக்கலாம், ஐயர் மேல அடிச்சு விட்டா எவ்வளவு பேர் தான் என்ன நோண்டுவீங்க? அவர் கடுப்பாகி தேங்காவை தூக்கி எரிய போயிட்டாப்புல. இவனுங்க குடுக்குற பிரஷர்ல நீ எதனா எசக புசுகா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. இங்க எவன் பார்த்த வேலைன்னு தெரியல, ஐயரை மட்டும் குறி வச்சு எரிஞ்சிருக்கான். அதுல கடுப்பாகி ஏழை இப்படி படிக்க மெண்டல் பயிரலாம் செத்தா பயிரலாம். அவர் அது தேங்காவை தூக்க தான் செஞ்சாரு, இவர் எரியவே செஞ்சுட்டாரு. எல்லாருக்கும் என்ன பார்த்தா எப்படி இருக்குது, இலக்காரமா இருக்குதா? இந்த போட்டோகிராஃபர் செங்கல் எடுத்துட்டு போய் ஏமா இப்படி நின்னா குழந்தை புள்ள மாதிரி இருக்கு, இது மேல ஏறி நில்லு, அவர் ஹைட்டை கொஞ்சம் மேட்ச் பண்ணிக்கலாம். பல கல்யாணங்கள்ல ஹைட்டை இப்படிதான் மேட்ச் பண்றாங்க. தாலி கட்டும் போது பொண்ணு மாப்பிளைக்கு அச்சதை போட்ட காலம் போய் இப்பெல்லாம் என்ன பண்றாங்கன்னு தெரியுமா? அச்சதை விழுறது இல்ல, இந்த ஸ்னோ தான் விழுது. அதிலே பொண்ணு மாப்பிளைய குளிப்பாட்டிடுறாங்க. இங்க மாப்பிள்ளையோட பொண்ணு தான் தாலி கட்டுறதுல அவசரமா இருக்கு. ஒரு கல்யாணத்தோட வரவேற்புல இந்த பொண்ணு கையில காசை வச்சு டான்ஸ் ஆடி இருந்திருக்கு. அதை பார்த்த நாதஸ்வரக்காரரு நமக்குத்தான் நினைச்சு பிடிங்கிட்டாரு. அதுக்கு அந்த பொண்ணு கொடுத்த ரியாக்ஷன் இருக்கே, காசை புடுங்கிட்டான். கல்யாண வீட்டுல குழந்தைங்க அங்கேயும் இங்கேயும் ஓடி விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்படி விளையாண்டுட்டு இருந்த பையனை வலுக்கட்டாயமா போட்டோ பிடிக்க தூக்கிட்டு வந்துட்டாரு போல. அவன் விட்டான் பாருங்க ஒரு குத்து. இது வரைக்கும் பார்த்து சிரிச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. எத்தனை லைக்ஸ் இந்த வீடியோவுக்கு கிடைக்குதுன்னு பார்ப்போம். கல்யாணம் முடிஞ்சதும் பொண்ணு மாப்பிள்ளைக்கு பாலும் பழமும் கொடுத்து தான் பார்த்துருப்போம். ஆனா இங்க என்ன கொடுக்குறாங்கன்னு பாருங்க. இங்கிலீஷ் மருந்தா மாமா? ஆமாடா மாமா, இது வெஜ்ஜம் இல்ல மாமா, சத்து டானிக். இங்க பொண்ணை தூக்குறதுக்குள்ள மாப்பிள்ளை கதி கிளங்கி போயிட்டாப்புல. அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. துள்ளாத மனமும் துள்ளு மாதிரி பாட்டிலே காதல் பண்ணிருக்கும் போல அந்த பொண்ணு. சரியா கல்யாணத்தன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பாருங்க. அது வரைக்கும் ரொம்ப சாதாரணமா டான்ஸ் ஆடிட்டு இருந்த பொண்ணு இவன் பாட்டு பாட ஆரம்பிச்சதும் பொண்ணு அவனை கட்டி பிடிச்சிட்டு விடவே இல்லை. அதை பார்த்து அங்க இருந்தவங்க எல்லாம் அதிர்ச்சி ஆயிட்டாங்க.
எத்தனை வருஷம் கனவுன்னு தெரியல, ஒரு செகண்ட்ல பொண்ணு சுக்கு நூறாக்கிடுச்சு. மாலை எப்படி போடணும்னு இந்த பொண்ணுகிட்ட தான் கத்துக்கணும். புருஷன் பொண்டாட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழணும்பாங்க. ஆனா இந்த பொண்ணு ஒரு அப்பளத்தை கூட விட்டு கொடுக்க மாட்டேங்குது. இவங்க என்ன பண்ண காத்திருக்காங்களோ? ஆரம்பமே கொஞ்சம் ஏடா கூடமா இருக்கே. பொண்ணை தூக்குறதுக்கு தான் இந்த அக்க போர்னு பார்த்தா இந்த போஸ் எடுக்கத்தான் இம்புட்டு கலவரம் பண்ணியிருக்காங்க. ஐயர் பொண்ணோட சுண்டு வரல பிடிக்க சொன்னா மாப்பிள்ள இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளை. கல்யாண மேடையில மாப்பிள்ளைய பார்த்ததும் பொண்ணுக்கு என்ன ஒரு சந்தோஷம். மாப்பிள்ளை பார்த்துடணும். இங்க பொண்ணோட என்ட்ரிய பாருங்களேன். தாலி கட்டிக்க போறாங்களா இல்ல சாம்பியன்ஷிப் சண்டைக்கு போறாங்களான்னு தெரியல. கல்யாண வீட்டுல சாப்பிடும்போது தலைவன் பார்த்த வேலையை பாருங்க. அங்க நிக்கிற பொண்ணுக்கு கண்ணாலே சிக்னல் கொடுக்குறாப்புல. பலையாளியா நீ. சில மாப்பிள்ளைங்க பயங்கர கஞ்சமா இருப்பாங்க. எப்படின்னா இப்படி பொண்ணுக்கு ஒரு மொய் பணத்தை கூட விட்டு வைக்க மாட்டாங்க. எல்லாம் அவங்களுக்கு தான் வேணும். இவர மாதிரி போட்டோவுக்கு போஸ் கொடுக்குறாரோ இல்லையோ கரெக்டா மொய் பணத்தை வாங்கிடுறாரு. இவரு பணத்தை பார்த்ததும் இங்க மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து மாப்பிள்ளையவே அலற விட்டுட்டாங்க. மாப்பிள்ளை யோசிப்பாரு, இவங்களை கல்யாணத்துக்கு கூப்பிட்டது தப்பா போச்சே. மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஒரு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அதை பொண்ணு ஓபன் பண்ணி பார்த்ததும் பயங்கரமா கோவம் வந்துடுச்சு. கோவம் வர அளவுக்கு உள்ள என்ன வச்சிருந்தாங்க உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. மேடம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? மூட்டெலும்புல ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சிட்டு இருக்காப்புல. இது ஒர்க் அவுட் ஆகுமா என்ன? ட்ரை பண்ணி பார்ப்போம். கல்யாணத்துக்கு வந்தோமா கிஃப்ட கொடுத்தோமான்னு இல்லாம இவன் பாவண்டா அந்த பொண்ணு பயந்துடுச்சு. இவர் இந்த கயிறை பொண்ணு கையில கொடுத்து மாப்பிள்ளை வலது கையில கட்ட சொன்னாரு. அவர் தெளிவா தான் சொன்னாரு. ஆனா பொண்ணு ரெண்டு கையும் சேர்த்து கட்ட போயிடுச்சு. இப்ப ஐயர்லாம் மந்திரம் மட்டும் சொல்றது இல்ல, போட்டோவும் எடுக்கிறாங்க. இப்போ போட்டோகிராஃபர் தொழிலுக்கு தான் செம காம்படிஷன் போல. பாட்டி நீங்க என்ன பண்றீங்க கேமராவோட? ஹெவி காம்படிஷன் மச்சி. பொண்ணுக்கு பொட்டு வைக்க ஏன் தான் அந்த மாப்பிள்ளைங்க கன்ஃபியூஸ் ஆகுறாங்கன்னே தெரியல. ஒரு புத்திசாலித்தனம். சில இடங்கள்ல கல்யாணத்தன்னைக்கு தான் பொண்ணு மாப்பிள்ளை முகத்தையே பார்த்துப்பாங்க. அப்படி பொண்ணு மாப்பிள்ளைய பார்த்ததும் சோகத்துல சாஞ்சிடுச்சு போல. இவருக்கு என்ன குறைச்சல், நல்லா தானே இருக்காரு. ஒருவேளை மாதவன் அரவிந்த் சவி மாதிரி ஆசைப்பட்டிருக்குமோ? சாப்பாடை ஊட்டி விடுற மாதிரி போஸ் கொடுக்க சொன்னா எப்படி ஊட்டி விட்டுருக்காங்க பாருங்க. எங்க ரிசப்ஷன்ல மாப்பிள்ளைக்கு நடந்த பரிதாபத்தை பாருங்க. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவரை போட்டோகிராஃபர் ஆக்கிட்டாங்க. மாலை போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமா?
கழுத்து வரைக்கும் மாலையை போட்டு வச்சிருக்கீங்க? கல்யாணம் முடிஞ்சதும் என்ன மாதிரி கேம் விளையாடுறாங்க பாருங்க. இந்த கேம் எல்லாம் ஒலிம்பிக்ஸ்ல வச்சா மெடல் அள்ளிட்டு வந்துட போறோம். என்ன கல்யாண மேடையில 2 பொண்ணுங்க உட்கார்ந்து இருக்காங்க. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு gift வாங்கி எப்படி போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துக்கிட்டாங்கன்னு பாருங்க. இங்க மாப்பிள்ளையோட புத்திசாலித்தனத்தை பாருங்க. அவர் கையில இருக்கிற அரிசியை பொண்ணு தலையில கொட்ட சொன்னா மாப்பிள்ளை அந்த சரட்டையும் சேர்த்து தலையில கவுத்துட்டாப்புல. பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்கத்தான் திரும்புதுன்னு நினைச்சா என்ன லுக்கு வேற எங்கேயோ போகுது. அடே நீதான் அந்த பொண்ணோட எக்ஸாடா? கண்ணாலே ஃபீல் பண்ணிக்கிறாங்க போல. பின்தானே பின் சாஃப்டா. இந்த டைலாக்க எல்லாரும் ரீல்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. பின் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடானா. ஆனா இந்த பொண்ணு கல்யாணத்துக்கு கையில டிசைனாவே போட்டுடுச்சு. நான் கொஞ்சம் ரகடானா. மாப்பிள்ளையை ரெடி பண்ணி கூட்டிட்டு வர சொன்னா என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. இப்படி ஒரு மாலையை பார்த்திருக்கீங்களா? கலர் கலரா லைட் எரியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஐகானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து பார்ப்போம். அது வரைக்கும் பை பாய்.